इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। महानारायण उपनिषद அல்லது யாக்ஞிகி உபனிஷத் அப்படின்னு நாம தினமும் பண்ணக்கூடிய பிரம்ம யஜ்யம் எனக்கூடிய கர்மாவில நாம் சாகும் ஹதீர் தேவதா உபனிஷதம் தர்ப்பயாமி, யாக்ஞிகி தேவதா உபனிஷதம் தர்ப்பயாமி, வாருணீர் தேவதாவும் உபனிஷதம் தர்ப்பயாமி அப்படின்னு நம்ம பண்றோம். சாகும் ஹதீர் தேவதாக்கள்னா தைத்திரிய உபனிஷத்தினுடைய முதல் வள்ளி, வாருணியர் தேவதானா மூணாவது வள்ளி பிருகுவல்லி. யாக்ஞிகி தேவதா அப்படின்னு சொன்னாக்கா அது மகாநாராயண உபனிஷத்தை குறிக்கிறது, நாராயணவல்லி குறிக்கிறது. இத பார்த்துட்டு இருக்கோம். இதுல விஸ்தாரமாக சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம் பார்த்தோம். பார்த்து அதற்கு பிறகு திரிசுபர்ண மந்திரங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் மிருத்யு நிவாரண மந்திரங்கள் பார்த்தோம், மிருத்யுஞ்சய மந்திரம் பார்த்தோம், பிறகு பாப நிவாரக மந்திரங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் விரஜா ஹோம மந்திரங்களை விசாரமா போன வாரம் பார்த்தோம். இப்ப இந்த வாரம் எதை பார்க்க போறோம் அப்படின்னா வைஸ்வதேவ மந்திராஹா அப்படின்னு பார்த்தோம். வைஸ்வதேவ மந்திராஹா அப்படின்னு இப்ப இந்த வைஸ்வதேவ மந்திரம் அப்படின்றது என்னன்றதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வைதீகமாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் வைஸ்வதேவத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு நியமம் வச்சிருக்காங்க. ஒரு குருதான் வைஸ்வதேவத்தை எடுத்து வைக்கணும். அப்படிதான் வைஸ்வதேவம் எடுத்துக்கிறதுன்னு பேரு. வைஸ்வதேவம் எடுத்துக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் வெளியில அன்னமே சாப்பிடக்கூடாது, பரான்னமே சாப்பிடக்கூடாது. அம்மா சமைச்ச அன்னம் அல்லது ஒய்ஃப் சமைச்ச அன்னம் நல்லா கவனிக்கணும், அல்லது தானே பாகம் பண்ணிக்கணும். இப்ப இந்த அன்னத்தை மத்தம் தான் இனிமே அவளுக்கு இந்த வைஸ்வதேவம் எடுத்துட்டான்னாக்க அவ பரவாயில்லன்னு சொல்லி கல்யாணத்துல சாப்பிடுறது, வெளியில சாப்பிடுறது, வேற வெளியில சார்லாம் பண்ண முடியாது. எங்க போனாலும் அவ இது மாதிரிதான் பண்ணி ஆகணும் இல்லையா? நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நம்ம சதஸுக்கெல்லாம் கூட நிறைய பேர் ஆந்திரால இருந்து வருவாங்க. அவங்கெல்லாம் என்னதான் நீங்க சாப்பாடு போட்டாலும் சாப்பிட வரும்போது அவளெல்லாம் என்ன கேட்பாங்க, ஒரு அடுப்பு, ஒரு குமுட்டி, ஒரு பாத்திரம் அவளுக்கு கொடுத்தணும். கொடுத்தா அவளை சமைச்சு அவன்கிட்ட சாப்பிடுவான். இப்படி நம்ம பார்த்திருக்கோம். இப்படி இந்த வைஸ்வதேவ கர்மா அப்படின்னு ஒரு கர்மா இருக்கு. இதுக்கு பிராமணாச்சம்சி அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. இது ஒரு பாக யஜ்ஞத்துல வரக்கூடியது, ஒரு அவளை சமைச்சு சாப்பிடுற அக்னியில பண்ணக்கூடியது. இதை இவன் என்ன பண்ணுவா, குமுட்டியில தான் இந்த சாதத்தை பண்ணணும். சாதத்தை பண்ணி அந்த சாதத்தை வைத்துக் கொண்டு அன்னத்தை வச்சுட்டு ஹோமம் பண்ணணும். அதற்கு பிறகு அதை இத பிண்டம்னு சொல்ற வழக்கம் இல்ல, பலி போடணும். இந்த சாதத்தை, இந்த பலியை போட்டு அதை காத்தாலையில பண்ணக்கூடிய வைஸ்வதேவத்தினுடைய அன்னத்தை காக்காய்க்கு போடணும். சாயங்காலம் பண்ணக்கூடியத ஸ்வானத்துக்கு போடணும். அதுலயும் கால ஸ்வானத்துக்கு தான் போடணும். அப்படின்னா கருப்பு நாய்க்கு தான் போடணும். இப்படி எல்லாம் கண்டிஷன் இருக்கு இந்த வைஸ்வதேவம். அதெல்லாம் ரொம்ப இந்த காலத்துல நிறைய பேர் வச்சுட்டு இருக்கா, தப்பு சொல்ல முடியாது. ஆனா வெரி டிஃபிகல்ட். இதெல்லாம் பண்ணணும், காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆகையினால இந்த காலத்திலயும் இருக்கு. இது எதுக்காக பண்றது அப்படின்னு சொன்னோம்னாக்க, நமக்கு காய்கறி வெட்டுறதுனால, கத்தியினால வரக்கூடிய பாபங்கள், வீட்டை பெருக்கிறதுனால வரக்கூடிய பாபங்கள் இல்லையா, தொடப்பத்தினால பெருக்கிறோம். அப்புறம் பாய்லர்ல தண்ணி போடும் போது யூஸ் பண்றோம், அடுப்புல விறகு கட்டைய போடுறோம். இதனாலெல்லாம் பலவிதமான ஜந்துக்கள்லாம்
இந்த ஜந்துக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மனுஷனை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுன்னா பஞ்சமகா யஜ்யம் பண்ணணும் அப்படின்னு. சாதாரணமா பஞ்சமகா என்ன தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், தேவர்களுக்கு பூஜை பண்ணணும். அப்புறம் பித்ருக்களுக்கு டெய்லி ஜலம் விடணும், இல்லையா தர்ப்பணம் பண்ணணும். இதற்கு பிறகு பூத யஜ்யம், இல்லையா காக்காய்க்கு போடணும். அப்புறம் மனுஷர்களுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும், மனுஷ யஜ்யம், இல்லையா பூத யஜ்யம், பித்ரு யஜ்யம், தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், அப்படி 5 விதமான பஞ்சமகா யஜ்யங்கள் இருக்கு. இந்த பஞ்சமகா யஜ்யங்களும் இதுல சேர்ந்துடுறது இந்த வைஸ்வதேவ கர்மால. இது ரொம்ப அனுஷ்டிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அனுஷ்டிக்கிறவா நிறைய பேர் இன்னைக்கு இருக்கா. வைஸ்வதேவ எடுத்துட்டா இருந்தானே எங்கேயும் சாப்பிடறதுக்கு இல்ல அப்படின்ற காரணத்தை நம்ம வைதிகா சொல்லி நம்ம காதல கேட்டிருக்கோம். இப்படி பெரியவர்கள்லாம் இப்படி பண்ணிட்டாங்க. இந்த வைஸ்வதேவ யஜ்யத்துல இதுல சாதுர்மாசிய யஜ்யம் அப்படின்னு ஒரு சௌத்த கர்மா இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச சாதுர்மாசியம் சன்னியாசிகள்லாம் 4 மாசம் எடுத்துக்கிறாரு. அதாவது 4 மாசத்தை 4 பட்சமா வச்சுட்டு 2 மாசம் எடுத்துக்கிறது நமக்கு தெரிஞ்சது. இது விட்டுடுங்க, இது இல்ல. அதே மாதிரி சாதுர்மாசிய விரதம்னு முதல் 2 மாசம் பால் இல்லாம, 2வது மாசம் கீரை இல்லாம, 3 மாசம் பச்சை காய்கறிகள் இல்லாம, 4வது 2 மாசம் கிழங்குகள் இல்லாம இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாதுர்மாசிய விரதம். இதை தவிர இன்னொரு சாதுர்மாசிய விரதம் இருக்கு. அது ஸ்ரௌத கர்மால. அது என்ன? வருண பிரகாசம், வைஸ்வதேகம், சாகமேகம், சுனாசீரம் அப்படின்னு 4 யாகங்கள் இருக்கு. 4 இஷ்டிகள். அது யாகசாலையில போய் பண்ணி அவபிரத ஸ்நானங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதான. அந்த வைஸ்வதேவத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது சொல்லணும். அதுக்காக தான் இது சொன்ன. அது ஒரு தனி கர்மா, அது ஒரு தனி இஷ்டி. இந்த வைஸ்வதேவம் என்ன அப்படின்னாக்க, இத குமிட்டியில அந்த சாதத்தை பண்ணி அதை ஒரு இலையில போட்டு இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பலி போட்டு அதை அப்படி பிளாக் மாதிரி அதை பண்ணி அதுக்கப்புறம் அதை வாரி ஒரு தட்டுல எடுத்துன்னு போய் அதை ஒரு காக்காய்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். அந்த அன்னமானது அம்மா பண்ணியிருந்தா ஓகே, இல்ல ஒய்ஃப் பண்ணியிருந்தா ஓகே, வேற யாரும் பண்ண முடியாது. அதை இவனே தான் பண்ணிட்டு ஆகணும். இப்படி ஸ்வயம் பாகம் அப்படின்னு. இதுக்கு ரொம்ப நியமம் என்னன்னாக்கா பராண்ண போஜனம் வர்ஜம். வெளியில இருக்கக்கூடிய அன்னத்தை சாப்பிடவே கூடாது. இப்படி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மந்திரத்துல வரக்கூடியது ஒரு 6 தடவை அவன் ஹோமம் பண்ணிட்டு அந்த அக்னியை எடுத்து வைப்பான். அந்த 6 தான் இப்ப முதல்ல இப்ப சொல்ல போறது. இப்போ வைஸ்வதேவ மந்திரங்களை பார்ப்போம். அக்னயே ஸ்வாஹா, விஸ்வேப்யோ தேவேத்ய ஸ்வாஹா, துருவாய பூமாய ஸ்வாஹா, துருவக்ஷிதயே ஸ்வாஹா, அக்ஷுதக்ஷிதயே ஸ்வாஹா, அக்னயே ஸ்விஷ்டகிருதே ஸ்வாஹா. இப்படின்னு 6 ஹோமம் பண்ணணும். அந்த எந்த அரிசியை சமைச்சானோ அந்த அரிசிய அக்னியில ஹோமம் பண்ணணும். அதனுடைய ஸ்விஷ்டகிருத்து பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலதான் இவன் காக்காய்க்கு சாப்பாடு போடணும், பலியாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல அக்னயே ஸ்வாஹா, அக்னி பகவானுக்கு இல்லையா நமஸ்காரம் அப்படின்னு முதல்ல ஒரு கர்மாவை பண்றான். அதுக்கப்புறம் விஸ்வேப்யோ தேவேப்ய ஸ்வாஹா, சமஷ்டி தேவதைகளுக்கும் பேரு விஸ்வேதேவர்னு பேரு. அதனால்தான் இதுக்கு பேரு வைஸ்வதேவம் அப்படின்னு இருந்தது. விஸ்வேப்யோ தேவேப்ய ஸ்வாஹா. அதுக்கப்புறம் துருவாய பூமாய ஸ்வாஹா, துருவமாக இருப்பது, அழிவில்லாமல் இருக்கக்கூடிய, பெருசிலும் பெருசாக இருக்கக்கூடிய, பூமாய அளவு கடந்ததாக இருக்கக்கூடிய அவருக்கு பூமிக்கு ஸ்வாஹா. அப்புறம் திருவக்ஷிதயே ஸ்வாஹா. இந்த மாறுபாடற்ற தன்மை வரவே, மாறுபாடற்ற பூமிக்கு ஒருவரையும் வரக்கூடாது, சிதிய வரக்கூடாது என்பது. சித்தினாக்க பூமி இல்லையா, துருவமாக இந்த பூமி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த தேவதைக்கு ஒரு ஸ்வாஹா. அப்புறம் அச்சுதக்ஷத்தையே, கீழே விழாம குற்றங்குறையெல்லாம் சீராக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அக்னிக்கு இல்லையா பிராயஷ்சித்தம் மாதிரி ஸ்வாஹா. அப்புறம் எல்லா கர்மாவுக்கும் ஸ்விஷ்டகிருத்தம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அக்னயே ஸ்விஷ்டகிருத்தே ஸ்வாஹா அப்படின்னு 6 தடவை போடணும். போட்ட பிறகு அத இந்த மந்திரத்தை சொல்லி அத ஒரு கொடி மாதிரி பண்ணணும். தர்மா யஸ்வாஹா
அதர்மாய ஸ்வாஹா அத்ய ஸ்வாஹா ஓஷதி வனஸ்பதிப்ய ஸ்வாஹா அப்படின்னு தர்மத்துக்கு தர்ம தேவதைக்கு ஒரு சுவாகாக்காரம் அக்னி, அதர்மத்துக்கு ஒரு சுவாகாக்காரம், தீர்த்தங்களுக்கு சுவாகாக்காரம், ஓஷதி வனஸ்பதிகளுக்கெல்லாம் ஒரு சுவாகாக்காரம் பண்ணி அந்த அண்டத்தை கொடி மாதிரி பண்ணி அந்த அண்டத்தை எடுத்துன்னு போய் காக்காய்க்கு போட வேண்டியது. அதற்கு பிறகுதான் இவர் சாப்பிடணும் அப்படின்னு விசதேவன். இதை தவிரம் சில மந்திரங்கள் சாதாரணமா நம்ம இப்போ வழக்கத்துல இருக்கும்போது இது வரைக்கும் தான் பண்றாங்க. இதுக்கு மேலேயும் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இது இருக்கு. அது விசேஷமான வைஸ்வதேவம் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுல வரக்கூடிய மந்திரங்கள். இப்ப இது வரைக்கும் தான் நம்ம சாதாரணமா நம்ம பாக்குற வைஸ்வதேவ கர்மால யூஸ் ஆகிற மந்திரங்கள். அக்னயே ஸ்வாஹா விஸ்வேபியோ தேவேபிய ஸ்வாஹா துருவாய பூமாய ஸ்வாஹா திருவக்ஷிதயே ஸ்வாஹா அச்சுதக்ஷிதயே ஸ்வாஹா அக்னயே ஸ்விஷ்டகிருதே ஸ்வாஹா தர்மாய ஸ்வாஹா அதர்மாய ஸ்வாஹா அத்ய ஸ்வாஹா ஓஷதி வனஸ்பதய ஸ்வாஹா ஓஷதி வனஸ்பதிப்ய ஸ்வாஹா அப்படின்னு கொடுத்தா இதோட வைஸ்வதேவம். இதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்கு வைஸ்வதேவத்துக்கு. ரக்ஷோ தேவஜனேபிய ஸ்வாஹா கிருஹாபிய ஸ்வாஹா அவசானேபிய ஸ்வாஹா அவசானபதிபிய ஸ்வாஹா சர்வபூதேபிய ஸ்வாஹா காமாய ஸ்வாஹா அந்தரிக்ஷாய ஸ்வாஹா யதேஜதி ஜகதி யச்சேஷ்டதி நாம்னோ பாகோ யம் நாம்னே ஸ்வாஹா பிருத்திவ்யை ஸ்வாஹா அந்தரிக்ஷாய ஸ்வாஹா. இப்படி ஹோமங்கள் உண்டு. எப்படி பண்ண யார் யாருக்கு ஹோமம் பண்றான் பாருங்க. ரக்ஷோ தேவஜனேபிய ஸ்வாஹா ராட்சதர்களுக்கும் தேவதைகளுக்கும் அவர்களுடைய ஜனேபிய அவர்களுடைய ஜனங்கள் அந்த பரிவாரங்கள் இல்லையா, அந்த கணங்கள் சுத்தி இருக்கக்கூடிய கணங்களுக்கு சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடியது ஒரு ஆகுதி. இது நெய்ல கொடுக்கக்கூடிய ஆகுதி ஸ்வாஹா. அதுக்கப்புறம் கிரகாபிய ஸ்வாஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரக தேவதைகளுக்கு ஸ்வாஹா. கிரக தேவதைகள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நிறைய டிஸ்பியூட் இருக்கு. சில பேர் கிரக தேவதைனாக்கா குல தேவதைகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆத்துக்கு இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்ற வியாக்கியானத்துல அவர் என்ன சொல்றாரு? கிரக பிரதேசாந்த தேச வர்த்தமானம் தேவாகா, கிரக பிராந்த தேச வர்த்தமானம் தேவாகா அப்படின்னு சாய்நாத் பாஷ்யம் பண்ணாரு. அவ இருக்கிற ஊர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் இருக்கா இல்லையா, எந்த ஊர்ல இருக்காலும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுவாமி தேவதைகள் இருப்பாங்க கிரகத்துக்கு, அதுதான் கிரக தேவதை குலதேவதை அப்படின்னு சொல்றது. நம்ம ஆத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுவாமியை சொல்லக்கூடாது. அதனால கிரக கிரஹ்யாபியஸ்வாஹா அப்படின்னாக்க பக்கத்துல தேவ அந்த கிரக தேவ கிரக பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த தேவதைக்கு ஸ்வாஹா. அவசானே ஸ்வாஹா அவசானம் அப்படின்னா கிரகத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய தேவதைகள் இன்னும் 2-3 கோயில் இருக்குன்னு வச்சுங்க, அவளெல்லாம் நீங்க ஒட்ட முடியுமா இல்லையா? இப்ப அந்த சாமி எல்லாம் நினைச்சு ஒண்ணு. அதுக்கு முதல்ல இல்ல அவசானபதி ஸ்வாஹா அந்த தேவதைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நாயகர்கள் இல்லையா. சிவன் பக்கத்துல சிவக்ஷேத்திரமா இருக்கு, அம்பாள் கோயில் இருக்குன்னா அந்த அம்பாள் கோயிலை பத்திர நீங்க நினைச்சு போட முடியாது, அந்த சிவனையும் மனசுல நினைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும் இல்லையா. அவசானபதி ஸ்வாஹா சர்வபூதேபிய ஸ்வாஹா எல்லா பூதங்களுக்கும் இல்லையா, எல்லாரும் உயிரெல்லாம் வந்தவ எல்லாம் நம்ம எல்லாம் வசுதைவ குடும்பகம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரே அம்மா அம்பாள் தான் அம்மா இல்லையா, சிவன் தான் அப்பா. அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா. அந்த எண்ணமானது வரணும் இல்லையா. நம்ம இப்போ நமக்கு கிளவுடட் விஷன் இருக்கு, நம்ம தனியா பாக்குறோம், வேலைக்காரா வீட்டுக்கு வருவா அப்படி எல்லாம் பார்க்கவே கூடாது. அந்த எண்ணமானது மாறணும். எல்லாரும் பகவானுடைய குழந்தைங்க, நமக்கு எப்படி வாய் இருக்கோ அப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அவளுக்கும் இருக்கு அப்படின்னு கொண்ட சர்வபூதங்களுக்கும் நல்ல ஃபுட்டை தான் போடணும். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதைதான் போடணும் இல்லையா. பூதவா ஸ்வாஹா பூதேபிய ஸ்வாஹா பூதேபியா அப்படின்னா இதெல்லாம் ப்ளூரல் பகுவச்சனம் சதுர்த்தி விபக்தி. பூதங்களுக்கு என்ன கொடுக்கிறேன் அவசானே இதன் நமமா அப்படின்னு சொன்னோம். அவசான தெய்வங்களுக்கு கொடுத்துட்ட எழுதில்ல இதன் நமமா அப்படின்னு கூட சொல்லணும். அப்புறம் காமாய ஸ்வாஹா காமனுக்கு
இருக்கு, தூண்டுதல் இருக்க அந்த தேவதைக்கு ஒரு நமஸ்காரம். அந்தரிக்ஷாய ஸ்வாஹா, இடைவெளியில இருக்கக்கூடிய அந்த வாயு தேவதை இருக்காரு இல்லையா, அவருக்கு ஸ்வாஹா. எதேஜதி ஜகதி, எது ஏஜதி ஜகதி, இந்த உலகத்தில் ஏஜதி, ஏஜ்ரு கம்பனே அப்படின்னு தாத்து, கம்பனாதிகரணம். அந்த கம்பனாதிகரணம்னு சூத்திர பாஷ்யத்துல ஒரு வாக்கியம். அதுக்கு என்ன விஷய வாக்கியம்? ஏஜதி தன்னை ஜதி அப்படின்னா கம்பனாதிகரணம் போட்டிருக்க. ஏஜத்தின்னு இங்க வருத விஷய வாக்கியம்னா, ஏஜத்தின்னாக்கா கம்பனம் அப்படின்றது அசைவுன்னு அர்த்தம். அதனால கம்பனாத்தின் அதிகரணம். ஆனா விஷய வாக்கியம் என்ன? ததேஜதி அப்படின்னு, இப்படி அசைகின்றான்னு அர்த்தம். ததேஜதி ஜெகதி, இப்படி அசைகின்றதாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எச்ச சேஷ்டதி, எந்த பிராணிகள்லாம் இங்க இருக்கோ, எந்த மனிதர்கள் அனிமல் கிங்டமோ ஹியூமன் கிங்டமோ எதெல்லாம் நகருகிறதோ, சேஷ்ட பண்றதோ, செயல்களை புரிகிறதோ, அதுக்கெல்லாம் நாம் நஹா பாகோ எம் நாம் நஹா, எல்லா பெயரும் அந்த பரமாத்மாவுக்கு தான் இல்லையா. எல்லாம் பரமாத்மாவுக்கு கொடுக்குற மாதிரி யாரு? நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம என்னமோ வாசல்ல பிச்சைக்காரங்க கொடுக்குறோம், வேலைக்காரி கொடுக்குறோம். இல்லவே இல்ல, பெரிய விஷயம் சொல்லி கொடுக்கறது வேலை நமக்கு. நாம அவளுக்கு கொடுத்தாலும் பரமாத்மாவை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆகும். அதனால நல்லதான் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா அவளுக்கு கொடுத்தா பரமாத்மாவுக்கு கொடுக்குற மாதிரி. எப்படி யார் சொல்றது? நமக்கு இதெல்லாம் புரியாது, வேதம் தான் சொல்றது. நாம் நோபாகோ எம் நாம் நே ஸ்வாஹா, அந்த பெயர் பெற்ற அந்த பரமாத்மாவுக்குத்தான் இது உணவாக போகட்டும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்படி ஒரு ஆகுதி கொடுக்கணும். பிருத்திவியை ஸ்வாஹா, இந்த பூமிக்கு ஸ்வாஹா, பிருத்திவிக்கு ஸ்வாஹா. அந்தரிக்ஷாய ஸ்வாஹா, முதல்லயே அந்தரிக்ஷன்னு சொல்லும் போது வாயுன்னு எடுத்துட்டோம். இப்ப அந்தரிக்ஷாய ஸ்வாஹான்னா அந்தரிக்ஷத்துல இருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் ஒரு ஆகுதி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் திவே ஸ்வாஹா, சூர்யாய ஸ்வாஹா, சந்திரமசே ஸ்வாஹா, நக்ஷத்ரேப்ய ஸ்வாஹா, இந்திராய ஸ்வாஹா, ப்ரஹஸ்பதயே ஸ்வாஹா, பிரஜாபதயே ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா, ஸ்வதா பித்ருப்ய ஸ்வாஹா, நமோ ருத்ராய பசுபதயே ஸ்வாஹா. திவே ஸ்வாஹா, சொர்க்கத்துக்கு, திவிலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு ஒரு ஸ்வாகாரம் நம்ம கொடுக்கிறோம். ஸ்வாஹா. சூரியனுக்கு சூர்யாய ஸ்வாஹா, சந்திரமசே ஸ்வாஹா, சந்திரமண்டலத்துக்கு, சந்திரமண்டல தேவதைக்கு ஒரு, ஏன்னா அவளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் ஸ்வாஹா தான். அந்த ஸ்வாஹா மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த புகை, அந்த அக்னி தான், அந்த ஸ்வாஹா எனக்கூடிய அக்னியின் மூலமாகத்தான் அந்த தேவதையை நம்ம ப்ரொபிஷியேட் பண்றோம், அவரை மகிழ்விக்கிறோம். அதனாலதான் அந்த தேவதைகள்லாம் நம்ம அங்க மேல வரும்பொழுது, சந்திரமண்டலத்துக்கோ நம்ம இறந்த பிறகு சூரிய மண்டலத்துக்கோ போகும் பொழுது நம்மளை அந்த தேவதைகள்லாம் காப்பாற்றுகிறது. அதனால பரஸ்பரம் பாவயந்தா, நான் கொடுக்கிற அக்னியினாலதான் அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் கொடுக்கிற அருள்னாலதான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பரஸ்பரஹா அப்படின்ற வார்த்தைய பகவத்கீதையில யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படி சூரியனுக்கு ஸ்வாஹா, சந்திரனுக்கு ஸ்வாஹா, இந்திராய நட்சத்திரேப்ய ஸ்வாஹா, நட்சத்திரங்களுக்கு ஸ்வாஹா. அப்புறம் இந்திராய ஸ்வாஹா, இந்திரனுக்கு ஸ்வாஹா, ப்ரஹஸ்பதயே ஸ்வாஹா, ப்ரஹஸ்பதிக்கு ஸ்வாஹா, இந்திரனுடைய குருவுக்கு ஸ்வாஹா, பிரஜாபதயே ஸ்வாஹா, பிரம்மாஜி அவர் தானே பிரம்மலோகம் மேல இருக்காரு, அவருக்கு ஒரு ஸ்வாஹா, பிரம்மனே ஸ்வாஹா, பிரம்மாவுக்கு ஸ்வாஹா, ஸ்வதா பித்ருப்ய ஸ்வாஹா, ஸ்வதா பித்ருப்யா. இந்த பித்ருப்யங்களுக்கெல்லாம் ஸ்வாஹான்னு சொன்னா நேரம் போகாது. அதனால ஸ்வதாதேவியின் மூலமாகத்தான் நம்ம கொடுக்கணும். அதனால பித்ருக்களை சொல்லும் பொழுது ஸ்வதா சப்தத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஸ்வதா பித்ருப்ய ஸ்வாஹா. அதுக்கப்புறம் எல்லாம் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பசுபதியாக இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு போனோம். நமோ ருத்ராய பசுபதயே ஸ்வாஹா. இப்படி உயிர்களுக்கெல்லாம் பத்தியாக, பசு அப்படின்னாக்க ஜீவன், ஜீவர்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் யாரு பத்தியா இருக்கா? பசு பதி பாசம் இல்லையா? இந்த பசுபதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு ஒரு ஆகுதி கொடுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தேவேப்ய ஸ்வாஹா, பித்ருப்ய ஸ்வதாஸ்து, பூதேப்யோ நமஹ, மனுஷ்யேப்யோ ஹந்தா, பிரஜாபதயே ஸ்வாஹா, பரமேஷ்டினே ஸ்வாஹா, யதாகூபசததார சஹஸ்ரதாரோ அக்ஷிதः, ஏவாமே அஸ்து தான்ய சஹஸ்ரதாரமக்ஷிதம், தனதான்யை ஸ்வாஹா, பூதா பிரச்சரந்தி திவான தம்பனிலிச்சந்தோ
विदुदस्य प्रेष्या तेभ्यो बलिं पुष्टिकामो हरामि मयि पुष्टिं पुष्टिपतिर्ददातु स्वाहा அப்படின்னு 67வது அனுவாகம். தேவேभ्यः ஸ்வஹா, தேவர்களுக்கு தேவர்களின் பொருட்டு நமஸ்காரம். நமஸ்காரம் நம்ம எடுத்துக்கணும். ஸ்வாஹான்னா நம்ம ஆசீஸ் தான் கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறோம்? தேவேபியதான் நமமா அப்படின்னு சொல்ல போறோம் இல்லையா? நமஸ்காரம் அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதி. இது ரெண்டுத்தையும் சேர்ந்துதான் புரிஞ்சுட்டு வரணும். பித்ருஸ்வதாஸ்து, பித்ருக்களுக்கு ஸ்வதா மூலமாக ஸ்வதா அஸ்து, இந்த ஸ்வஹா ஸ்வதாவாக இருந்து கொண்டு அஸ்து இப்படி போய் சேரட்டும். அப்பதான் எங்க அப்பாவுக்கு போய் சேரும், எங்க தாத்தாவுக்கு போய் சேரும், எங்க கொள்ளு தாத்தாவுக்கு போய் சேரும். அதனால அப்படி சொல்லிதான் விடணும். அதுக்கு பிறகு மனுஷ பூதேபிய ஸ்வாஹா, பிராணிகளுக்கெல்லாம் பூதகணங்களுக்கெல்லாம் நமஸ்காரம், அந்த தேவதைக்கு நமஸ்காரம். மனுஷேபியோ ஹந்தா, மனிதர்களுக்கெல்லாம் மனிதர்களுக்கு ஹந்தான, தேவர்களுக்கு ஹந்தா, பூதங்களுக்கு மனிதர்களுக்கு ஐயோன்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால அவர்கள் துன்பத்திற்கு இறங்கி நாம வழிபடுகிறோம் அர்த்தம். ஹந்தா அப்படின்னாக்கா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுக்காகன்னா அவர்கள் பாவம், மனுஷர்கள் கஷ்டப்படுறாங்க, ஐயோ அவன் கஷ்டப்படுறானே அவனுக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸ்வாஹாந்தா பிரஜாபதையே ஸ்வாஹா, பரமேஷ்டியாக இருக்கக்கூடிய அந்த பிரஜாபதியாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு ஒரு ஆகுதி ஸ்வாஹா. பரமேஷ்டினே ஸ்வாஹா, பரமேஷ்டி பிரஜாபதிக்கும் மேல இருக்க பரமேஷ்டியாக இருக்கக்கூடியவருக்கு ஸ்வாஹா. யதா கூப சததார சஹஸ்ரதாரோ அக்ஷிதா, கூபஹா அப்படின்னா கிணறு. அந்த கிணறு எப்படி இருக்கு? நூற்றுக்கணக்காக இருக்கு, ஆயிரக்கணக்காக இருக்கு. அந்த ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடியது எல்லாரும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அவாவா குளிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க, சமைக்கிறதுக்கு அதுல இந்த மடியா எடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? ராமநாதர் எல்லாம் வந்தா யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் இருக்க அந்த கிணத்துல இருக்கக்கூடிய ஜலமானது ரொம்ப தேவையா இருக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும். இப்படியாக சததாரகா சகஸ்ரதா, நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான இதெல்லாம் இருக்கு. இது எல்லாம் ஒரு நாளும் சதமாகவே கூடாது. இங்க எல்லாம் தண்ணி ஊற்று வந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம மாத்திரம் நல்லா இருந்தா அந்த தெருக்கே தண்ணி வரணும், நம்ம கிராமத்திலேயே தண்ணி, எல்லா கிணத்துலயும் தண்ணி ஊறணும் அப்படின்ற ஒரு விஸ்வரூபமான ஒரு பிரார்த்தனை இல்லையா? யதா கூப சததார சஹஸ்ரதார அக்ஷிதா, அக்ஷிதஹானா கொஞ்சம் கூட குறைபடாமல் ஊற வேண்டும். அதுக்கு அந்த தேவத்தை யாரோ, வருண தேவர் யாரோ, அவர் தயவு செய்து இந்த அனுகிரகத்தை பண்ணுங்கள், அதற்காகத்தான் இந்த ஆகுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு இவங்க கொடுக்குறான். ஏவாமே அஸ்து தானியா சஹஸ்ரதாரமக்ஷிதம், இதே மாதிரிதான் இல்லையா? தானியா சஹஸ்ரதாரம், எங்களுக்கு நிறைய தானியங்கள் தேவைப்படுது இல்லையா? நாங்க பாருங்க ஒரு புளி அரிசியிலையும் நூற்றுக்கணக்கான தானியங்களை எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் குறைவில்லாம இருக்கணும். இதெல்லாம் குறைவில்லாம சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம தனம் தானிய சமிருத்தியானது ஏற்பட வேண்டும். தனதான்யை ஸ்வாஹா, அந்த பைசா தனம்னாக்க செல்வம், தானியம் இல்ல, பசுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுனா, தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு, இதெல்லாம் நம்ம வேண்டிக் கொள்கிறோமே. அதற்காக அந்த தேவதைகளுக்கு ஒரு சுவாகாரம். ஏ பூதா பிரச்சரந்தி வான கம்பனிச்சந்தா, இப்படி பூதாக பிரச்சரந்தி, இப்படி உலகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பூதகணங்கள் இதெல்லாம் எப்படி உலவது? திவா நக்தம், திவா பகல்லையும் இரவிலேயும், இப்படி பகலிலும் இரவிலும் இந்த பூதாக பிரச்சரந்தி, என்னுடைய இந்த பதியை, இந்த வைஷ்ணதேவ பதியை எதிர்பார்த்து சுற்றிக் கொண்டிருக்கக்கூடியது. அதுக்கெல்லாம் பலிமிச்சந்தஹா விதுதஸ்ய பிரேஷ்யாஹ, அவர்களுக்கு சஞ்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பலியை போடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாகாரத்துக்கும் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பிண்டம், ஒரு பிடி எடுத்து வச்சு இது எல்லாத்தையும் அவளுக்கு கொண்டு போய் போடுறது அப்படின்றதுதான் இந்த வைஷ்ணதேவ கர்மாவுடைய பலன். தேப்யோ பலின் புஷ்டிகாமோ ஹராமி இல்லையா? இந்த பகவான் பலின் புஷ்டிகாமஹா இல்லையா? புஷ்டியை அளிக்கும் இந்த ஈஸ்வரன் மயி புஷ்டின் புஷ்டிபதிர்ததாது,
இந்த ஈஸ்வரனானவன் எனக்கு புஷ்டியை கொடுக்க வேண்டும். புஷ்டி பத்திர் ததாத்து ஸ்வாஹா அப்படின்னாக்க எனக்கு புஷ்டியை அளிக்கக்கூடிய ஈஸ்வரன் ததாத்து இந்த ஒரு காரியத்தை எனக்கு செய்திக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை போடுகிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண யஜுர்வேதியே தசம பிரபாதகே சப்தவிம்சதிதமஹானுவாகஹ சமாப்தஹ அப்படின்னு புரிஞ்சிட்டு இது வைஸ்வதேவ பிரகரணம். இதோட போவார். இது கூட ஒரு மந்திரம் சொல்லுவோம். இந்த மந்திரமானது பாத்தீங்கன்னா நம்ம மந்திர புஷ்பம் சொல்லும் போது ந கர்ம யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பஜாவான் பசுமான் பவதின்னு சொல்லிட்டு ஓம் தத் பிரம்மா ஓம் தத் வாயு ஓம் ததாத்மா ஓம் தத் சத்யம் ஓம் தத் சர்வம் ஓம் தத் புரோர் நமः அந்தஸ்தரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு त्वं यज्ञस्त्वं वशत्कारस्त्वं इन्द्रस्त्वं रुद्रस्त्वं विष्णुस्त्वं ब्रह्मस्त्वं प्रजापति அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. त्वं तदाप आपो ज्योतिरसोऽमृतं ब्रह्मभूर्भुवस्सुवरोம் அப்படின்னு சொல்லி மந்திர புஷ்பம் சொல்லும் பொழுது போடுறோமே. இது ஒரு பெரிய பிரார்த்தனையாக இருக்கு. இந்த பிரார்த்தனையானது புஷ்பாஞ்சலி மந்திரமாக இருக்கும்போது சொல்லக்கூடிய பிரயோகம் இது இல்லையா. பிராணாக்னிஹோத்திரம், சந்தியாவந்தனம், இல்ல காயத்ரி விசர்ஜனம், இது எல்லாத்துக்குமே இந்த மந்திரமானது பிரயோகிக்கப்படுகிறது. இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓம் தத் பிரம்மா, இந்த ஓம்காரத்தினுடைய பொருள் என்ன? தத்து 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 நம்ம வேதாந்தத்துல சொல்றோமா தத்துவமசின்னு, அந்த தத்து அது அப்படின்றோமா, அது என்ன? அதுதான் ஓம் எனக்கூடியது. அந்த ஓம் என்ன? அதுதான் பிரம்ம. ஓம் தத் பிரம்ம, பிரம்ம தத்து ஓம், அந்த பிரம்மன் தான் ஓங்காரம். ஓம் தத் வாயு, ஓம் அந்த ஓங்காரமாக இருக்க பிரம்மன் தான் நம்ம எப்படி நினைக்கிறோம், டெய்லி பிராணாயாமம் பண்ணி கொண்டு இருக்கிறோமே அந்த வாயு, அந்த ஓங்காரத்தினுடைய அனுகிரகத்தினாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். அதனால அந்த பிரம்மத்தை சதா சர்வகாலம் தியானம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஓம் தத் வாயு ஓம் ததாத்மா, அதுதான் இப்ப ஜீவனாக இருக்கிறது. அதுவே ஜீவாத்மாவாக, அந்த பிரம்மன் தான் இப்போ ஜீவாத்மாவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு உணர வேண்டும். ஓம் தத் சத்தியம், ஓம் அந்த பரமார்த்த தத்துவம் தான் சத்தியம். அதை தவிர பாக்கி எல்லாம் மித்யா. ஏகம் சத்தியம் விப்ரா பகுதா வதந்தி, அங்க ஏகம் சத்து அந்த சத்தியமாக பிரம்ம சத்தியம், தத் வெதிரிக்தம் சர்வம் மித்யா, அதை தவிர எல்லாமே பொய் அப்படின்றது தெரியும். ஓம் தத் சத்தியம் ஓம் தத் புரோர் நமஹ, புரோர் நமஹ, புராஹா புராணி ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராணி, புரோர் நமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உலகம் இருக்கு இல்லையா, இது வெறும் நாமரூபாத்மகமான உலகம். இது புரஹா பலவதா பிரபஞ்சசிய நாமரூப விகல்ப ஹேது. நாம இப்ப பாக்குறதெல்லாம் இந்த உலகத்துல பிரம்மத்துல கல்பிதமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை தான் பாத்துக்கிறோம். ஆனா இந்த ஜகத்து உண்மையிலேயே பொய்யான ஜகத்து. இதுக்கு எது அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதோ அந்த தத்துவம் இருக்க, அதுதான் பிரம்மம். இந்த நாமரூபத்தை பார்த்து, இந்த நாமரூபத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்துக்கு பார்த்து, இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நாம நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்தஸ்தரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு, அவர் எங்கே இருக்கார்? அந்த பகவானானவர் பிரம்மமானது தத் பிரம்மா தத் வாயு தத் ஆத்மா தத் சத்தியம் தத் சர்வம் தத் புரோர் நமஹ, இந்த பிரம்ம எங்க இருக்கு தெரியுமா இல்லையா? அந்தஸ்தரதி பூதேஷு, எல்லாருடைய தகராகாசத்திலேயும் தான் அவர் புகழ இல்லையா அப்படி உட்கார்ந்து இருக்கார். இந்த பல உருவங்களை தாங்கிய பிராணங்களுடைய ஹிருதய குகையில அவர் தகராகாசத்துல அவர் உறைந்து கொண்டிருக்கிறார். அங்கத்தான் இருக்கிறார். நீவார சூகவத் தன்னி பீதாபா ஸ்வச்சனூபமா தஸ்யா சிகாயா மத்திய பரமாத்மா வியவஸ்திதா அப்படின்னு நம்ம வேதம் சொல்றது. அந்த யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஸ்னுதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகர வித்யால சாந்தோக்கிய உபனிஷத்துல விஸ்தாரமாக கூறப்பட்டதான அந்த பரமாத்மா எல்லா
எல்லா பூதங்களுடைய குகையில ஹிருதய குகையில இல்ல பரமாத்மா விவஸ்திதா அவர் விஸ்வமூர்த்தியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா அங்கே பல உருவங்களாக தாங்கிய அந்த பரமாத்மா எல்லாருடைய ஹிருதயத்தில்தான் இருக்கிறார். துவம் யஜ்ஞத்வம் இல்லையா, நீதான் துவம் யஜ்ஞா துவம் வஷத்காரஹா. ஏ பரம்பொருளே பரமாத்மாவே, என்ன வேதாந்தம் சொல்லக்கூடிய கர்மகாண்டம் சொல்லக்கூடிய யஜ்யம் நீர்தான் வஷத்காரஹா. இந்த யாகத்துல வஷக்கு அப்படின்னு சொல்லி அந்த அத்வரியை போடுகிறானே, அந்த வஷக் யாரு? நீதான். அந்த ஏற்கனவே பகவத்கீதையில இதெல்லாம் பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹரிஹி பிரம்மாத்மோ பிரம்மன் ஆகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்றதெல்லாம் பார்த்திருக்கோமே, அதே அர்த்தங்கள் தான் இல்லையா. தொம் யஜ்ஞா தொம் வஷத்காரஹா தொம் இந்திரஹா, நீதான்பா இந்திரன், நீதான் ருத்ரன், நீதான் விஷ்ணு. பிரம்மத்வம், நீதான் பிரம்மம். பிரம்மத்வம், நீதான் பிரஜாபதி, நீதான் பிரஜாபதியாக இருக்கிறார். துவம் ததா போ ஜோதிஹி, உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தது அந்த பிரம்மம், தது துவம் நீதான் அது. நீ எப்படி இருக்கிற ஆதாரமாக, ஆபஹா எங்களுக்கு ஜலமாகவும், ஜோதிஹி ஒளியாகவும் இல்லையா. காத்தால சூரியனாக வந்து நம்ம காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கண்ணை திறந்தான்னாக்கா காத்தால இருந்த உடனே நேற்று ராத்திரி படுக்கும் போது எதெல்லாம் பார்த்தேனோ அதெல்லாம் நான் பார்க்கணுமே, திருப்பி லைட் எரியணுமே என் கண்ணுல, ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. நமக்கு இல்ல, பரமாத்மா தான் அந்த ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளியாக ஜோதிஹி ரசஹா இல்லையா, ரசம் பொருந்திய அன்னத்தை நான் சாப்பிடமே, ரசம் இல்லாம எப்படி சாப்பிட முடியும்? அந்த ரசத்துக்கு வருண தேவதையினுடைய அனுகிரகம் எனக்கு வேணுமே நாக்குக்கு இல்லையா. ரசஹா அமிர்தம் இல்லையா, உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மா அவர்தான். பூர்புவசுவரோம் மனோ பூஹு புவஹா சுவஹா என்ற வியாகரிகளின் மூலமாக குறிப்பிடக்கூடிய மனசு புத்தி அகங்காரம் எனக்கூடிய தத்துவங்களாக இருக்கக்கூடிய ஓங்காரம் நீதாம்பா அப்படின்னு சொல்லி அந்த புஷ்பத்தை அவன் மேல போறான். எவ்வளவு பெரிய பிரார்த்தனை பாருங்க. ஓம் தத் பிரம்மா, ஓம் தத் வாயு, ஓம் ததாத்மா, ஓம் தத் சத்யம், ஓம் தத் சர்வம், ஓம் தத் புரோர் நமஹ அந்தஸ்தரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு त्वं यज्ञत्वं वशत्कारस्त्वं इन्द्रस्त्वं त्वं रुद्रस्त्वं विष्णुस्त्वं ब्रह्मत्वं प्रजापतिः त्वं तदापज्योतिरसोऽमृतं ब्रह्मभूर्भुवस्सुवरो அப்படின்னு சொல்லி பெரிய பரம்பொருள் பிரார்த்தனை. நீதாம்பா யஜ்ஞம், நீதாம்பா வஷத்காரா, நீதான் இந்திரன், நீதான் ருத்ரன், நீதான் விஷ்ணு, நீதான் அன்னம், நீதான் உயிருக்கு ஆதாரமான வாயு, நீதான் பூஹு மனசு, நீதான் புவஹா புத்தி, நீதான் சுபஹா அகங்காரம், எல்லாம் நீதான் அப்படின்னு ஓங்காரம் மீது சொல்லக்கூடிய அருமையான ஒரு பிராயசித்தம். இப்போ அடுத்தது பிராண ஆகுதி மந்திரம். இந்த பிராண ஆகுதி மந்திரம், இந்த மந்திரத்தை நம்ம எங்க கேட்டிருக்கோம்? நிறைய பேர், சில பேர், நிறைய பேர் சொல்லக்கூடாது, சில பேர் கேட்டிருக்கோம். யாரெல்லாம் கேட்போம்னா, இந்த பித்ருக்களை வரிக்கிறோம் சிராத்தத்துல, அவளை நம்ம வெளிய போய் அப்படி வடக்க பார்த்து அப்படி உட்கார வைப்போம் பித்ருக்களை. இவாளை வந்து கிழக்க பார்த்து உட்கார வைப்போம் விஸ்வேதேவரை. நம்ம தெற்க பார்த்தா மாதிரி இருந்துட்டு அவளுக்கு சில மந்திரங்கள்லாம் சொல்லுவோம் இந்த பித்ருக்களுக்கெல்லாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம், அவளுக்கு இலைய கொடுப்போம், பாத்திரத்தை கொடுத்து பாத்திரா இதம் பாத்திரா சாதனம் அப்படின்னு கொடுப்போம். அதை கீழே வைப்பாரு. அவர் கீழே வச்ச உடனே அதுக்கப்புறமா அவளுக்கு எல்லாத்தையும் போட சொல்லுவோம். முதல்ல அதிகாரம் பண்ண சொல்லுவான் இந்த இலைய. அதற்கு பிறகு எல்லா விஞ்சனங்கள் எல்லாம் மேல் பகுதியில போடணும். 2 இலை வைத்திருப்பா, ஒரு மலைக்கு மேல அவ அழகா அதை மடிச்சு வச்சுப்பா. அதெல்லாம் விஞ்சனங்கள்லாம் இருக்கணும். முக்கியமா சாப்பிடக்கூடிய அன்னத்தை தனியா வச்சிருப்பாங்க. அந்த அன்னத்தை எடுத்துன்னு வரும்போது ஒரு கண்டிஷன் இருக்கு. புஷ்மபாக அந்த பித்ருக்கள் எல்லாம் என்ன பண்ணா புகையோட வரணும். இந்த பித்ருக்களுக்கு சாதம் போடும்பொழுது அதிகமான ஒரு தேவதைக்கு என்ன சாசனம் சொல்லியிருக்குன்னா, அந்த ஸ்திரியை எடுத்துன்னு வந்து போடுறாள் இல்லையா, அந்த மாமியை எடுத்துன்னு வந்து போடுறாள், அப்போ அந்த புகை வரணும் அந்த சாதத்துல. அந்த புகைதான் போக போறது பித்ருக்களுக்கு நேரம் அவ அப்பா சாப்பிட போறாரு. அந்த ஒரு பக்தியோட ஊஷ்மப்பாக அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு, உஷ்ணமாக இருக்க வேண்டும். அப்படி அவருக்கு போடுவோம். எதுக்கு சொல்ல வந்தானே, இதெல்லாம் கதை போட்டுட்டு
அவருக்கு பிராண ஆகுதி பண்ணணும். சாப்பிடுறவர் பித்திருக்கள், ஆனா மந்திரபூர்வமா எங்க அப்பாவுக்கு தான் நான் பண்றேன் இல்லையா, அதை மறக்க கூடாது. எங்க அப்பா எப்படி பண்ணுவார், பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வேணாய ஸ்வாஹான்னு போடுவாரு இல்லையா. ஏ மந்திரத்தை தான் இப்ப என்ன சொல்ல போறோம், இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பிராணாகுதி மந்திரங்கள் இல்லையா, சிராதத்துல விஸ்வேதேவர்களுக்கு பித்திருக்களுக்கும் விஷ்ணுக்கும் போடக்கூடியது. இவருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லுவோம், பித்திருக்கும் சொல்லுவோம், விஷ்ணு வேலைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுவோம். விஷ்ணு வேலை சில வீட்டுல இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. சாதாரணமா 3 பேருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணோம். சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய மந்திரம். செத்தாயாம் பிராணே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி. சொல்லுவார், செத்தாயாம் சொல்லுங்க, பிராணே நிவிஷ்டா அமிர்தம் ஜுஹோமி எடுத்து போட்டுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு இல்லையா, அவர் போட்டுப்பாரு. அதே மாதிரி ஸ்ரத்தாயாம் அபானே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, சத்தாயாம் தியானே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, சத்தாயாம் உதானே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, சத்தாயாம் சமானே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, பிரம்மணி ஆத்மா அமிர்தத்வாய இல்லையா. பிராணங்களிடத்துல ஸ்ரத்தை வைத்தவனாக இருந்து நான் இந்த அமிர்தம் ஜுஹோமி, அமிர்தம் போன்ற இந்த அன்னத்தை அவர் சாப்பிடல, பித்திருக்கு நம்ம வரிசமா கால இருந்து பித்திருவா வச்சுக்கலாம், அவருக்கு போல அது அவர் அதை ஹோமம் பண்றார் அந்த பிராணாக்னிக்கு. இந்த பிராணாக்னி ஹுத்தியில் இருக்கக்கூடிய ஹோமமானது எங்க அப்பாவுக்கு போய் அங்க சேர்றது, அவருக்கு போய் சேர்றது அது. அதே மாதிரி அபானன்கள் அமிர்தம் போல இந்த அண்ணனே ஹோமம் செய்யற அபான வாயு, அவருடைய அபான வாயு நல்லா வேலை செய்யணும், அவருடைய தியான வாயு நன்றாக வேலை செய்ய வேண்டும், அவளுடைய உதான வாயு நல்லா வேலை செய்யணும் இல்லையா. எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய சமான வாயு நன்றாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த பிராமணனுக்கு அமிர்தம் போன்ற இந்த பிரம்மத்தை எதுக்கு தெரியுமா, பிரம்மனிலே ஆத்மா அமிர்தத்வாய, இந்த ஜீவன் பிரம்மத்துடன் கலந்து அப்படியே சாகா நிலைமையை அடைய வேண்டும் இல்லையா. அவளை இங்க இருந்தாலும் சரி, எந்த லோகத்துல இருந்தாலும் சரி, அவளுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல இது போஸ்ட் ஆபீஸ் மாதிரி இங்க நான் போட்டேன்னாக்க அவருக்கு எங்கேயோ போய் அந்த மணி ஆர்டர் போய் சேரும். அது அந்த மணி ஆர்டரை சேர்ந்து அவர் அப்படியே குழைச்சி அப்படியே பிரம்மலோகம் வரைக்கும் மேல போய் திருப்பி பிறக்காத ஒரு நிலையை அடைய வேண்டும், அமிர்தர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தோ பஸ்தரணமசி அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே அமிர்தா பிதா நமசின்னு சொல்லுவோம். அமிர்த உபஸ்தரணமசி, கீழ் விழிப்பாக ஆக வேண்டும், கொஞ்சம் ஜலத்தை கொடுப்போம். இந்த விஷயங்கள் அது எப்படி சார் ஜலத்தை கொடுத்தானாக்க கீழ் விழிப்பாக ஆகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா நமக்கு. அதுக்கு சாந்தோக்கியோபனிஷத்துல 5வது 5:2 சாந்தோக்கியோபனிஷத்துல 5:2 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உபயோகம். அதுல என்னன்னா, இந்த பிராண வித்தியை பழகணும், இந்த பிராண வித்தியை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிராண வித்தியை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, சகோவாச்ச கிம் ஏ அன்னம் பவிஷ்யதி அப்படின்னு சொல்லி பிராணன்லாம் புலன்கிட்ட போய் இல்ல புலன்கிட்ட எனக்கு என்ன உணவு அப்படின்னு கேட்டார். பிராணன் போய் கண்ணு காது மூக்கு நாக்கு இவாளெல்லாம் பார்த்து எனக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு அந்த புலன்கள்லாம் சொல்லுது, நாயிலேருந்து பறவைகள்ல இருந்து யாரெல்லாம் உன்ற அன்னத்தை சாப்பிடுகிறார்களோ அதெல்லாம் உன்னுடைய தான் அப்படின்றார். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூதங்களும் சாப்பிடுற உணவு தான் உங்களுடைய உணவு அப்படின்னாரு. சரி, அப்ப உண்கின்ற உணவு எல்லாமே என்னுடைய உணவா? ஏன் அப்படின்னாக்க அனஹா அப்படின்ற பதம் அங்க யூஸ் ஆயிருக்கு. அனஹா அனன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? நான் உயிருடன் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது அனன் எனக்கூடிய தேவதை. அவனோட பிராவ சேர்த்தீங்கன்னா பிராணஹா, பிராணஹா பிராணஹா அந்த பெயர் தான் பிராணன் அப்படின்னு நேரடி பெயராக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வாறு அறிந்தவன் எங்க போனாலும் இவனுக்கு போஜ்யத்தோட உண்ண முடியாததுன்றதே இவனுக்கு கிடையாது. இப்படி அனோகவை நாம் அப்பிரத்யக்ஷம், இது யாருக்கு அறிகிறானோ இது பிராணன் அப்படின்னு சொன்னோடனே அனன்
பிராணன் தான் இதெல்லாம் சாப்பிடுறான் அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ ஏவம் விதி கிஞ்சன அனன்னம் பவதி. இப்படி இருக்கக்கூடியவனுக்கு குடும்பத்துல சுத்தி இருக்கிறவர்கள ஒரு நாளும் அன்னத்துக்கு கஷ்டமே வராது. அதனால இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பா, இதெல்லாம் தெரியாமையே நான் பர்ச்சேஷனம் பண்றேன், நான் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு உபனிஷத் சொல்லிட்டு அந்த பிராணன் கேட்டுது, அப்பா நீ சாப்பாட்டுக்கு கேட்டேன், நீ சாப்பாட்டுக்கு வழி சொல்லிட்டேன், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டது. பிராணன் கிம்மே வாசகா பவிஷ்யதி, எனக்கு வஸ்திரம் வாசகான வஸ்திரம், எனக்கு வஸ்திரம் கிடையாதாப்பா அப்படின்னு கேட்டது. அதுக்கு பதில் சொல்லிட்டு சோ ஊச்சுஹு இருக்க ஆபஹா இது ஹோ ஊச்சுஹு, உனக்கு தண்ணி தான்பா உனக்கு ஆடை அப்படின்னு சொன்னது. ஆஹா தண்ணிதான் என்னுடைய ஆசையா அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு தண்ணி தான்பா அப்படின்னு சொன்ன. அப்போ அதனாலதான் சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும், சாப்பிடறதுக்கு முன்னாடி அமிர்தோபஸ்தரணமசி அப்படின்னு சாப்பிடறான். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அமிர்தா பிதா நமசி, அமிர்தா பிதா நமசி, பிதானாக்கா மூடியா ஆகுது, இதுக்கு அடையாகிறது, ஆதாரமாக இது ஆகிறது. அதனாலதான் தண்ணீரை என்ன பண்றோம், ஏதத் அசிஷ்யந்தஹ புரஸ்தாச்ச உபரிஷ்டாச்ச அத்திஹி பரிதததி. அதனாலதான் இல்லையா முன்னாடியும் பின்னாடியும் அந்த தண்ணியை சாப்பிட்டுட்டு அந்த பிராணாய சுவாகா அபானாய சுவாகா அது சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடறான். சாப்பிட்டு முடிச்ச உடனே அமிர்தா பிதா நமசி அப்படின்னு பண்ணான். அதனால இதுதான் அவனுக்கு உடையாக ஆகிறது. சரி, இப்படி பர்ச்சேஷனம் பண்ணும்போது டெய்லி உபஸ்தரணமசி அப்படின்னு சொல்றதுனாலையும் அமிர்தா பிதா நமசி அப்படின்றதுனால என்னன்னா வஸ்திரத்துக்கு குறவே இருக்காது இவங்கிட்டையும் இவன் குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கும். இப்படியான ஒரு பலன் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றத்தையும் அறிவதன் மூலமாக, இந்த உபாசனையின் மூலமாக இப்படி அப்படின்னு சொல்லி சத்தியகாம ஜாபாலரானவர் கோஸ்ருதி அப்படின்னு ஒரு சிஷ்யன் அவருக்கு இந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ புரிஞ்சுக்கணும் பாருங்க. அமிர்தோபஸ்தரணமசி அப்படின்னாக்க அமிர்தமான இந்த அன்னத்துக்கு கீழ் விரிப்பாக நீ ஆவாய் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு நமக்கு எப்படி தெரியுது? சாந்தோக்கிய உபநிஷத்துல 5-2 வர மந்திரத்தின் மூலமாக இல்லையா ஜாபால சொன்ன சத்தியகாமன் சொன்னது, ஜாபால சத்தியகாமஹா கோஸ்ருதிக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரியும். இப்படி சித்தாயாம் பிராணே நிவிஷ்டோ மிருதம் ஜுஹோமி சிவோ மா பிஷா பிரதாஹாய பிராணாய ஸ்வாஹா சித்தாயாம். இந்த ஸ்ரத்தை வைத்தவனாய்தான் இங்க நமக்கு அர்த்தம் புரியுது. ஆனா நம்ம இது ஸ்ரத்தான்றது இருக்கிறதுனாலதான் ஸ்ராத்தத்துல யூஸ் பண்றோம். ஸ்ரத்தை வைத்துத்தானே நம்ம பண்றோம் ஸ்ராத்தத்தை. அதனால ஸ்ரத்தாயாம் பிராணே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, இப்படி பிராணத்தில் ஸ்ரத்தை வைத்தவனாக, பிரம்மத்துல ஸ்ரத்தை வைத்தவனாக இல்லையா, நம்மளுடைய சாஸ்திரத்துல ஸ்ரத்தை வைத்தவனாக இருந்துத்தான் நான் இந்த அமிர்தம் போன்ற அன்னத்தை ஹோமம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வைஸ்வானராகிய பிரம்மமா நினைச்சுதான் நம்ம பர்ச்சேஷனம் பண்ணும்போது போடுகிறோம். சிராத்தத்துல அத பர்ச்சேஷனம் எங்க அப்பாவுக்கு நான் கொடுக்கற பித்ரு தேவதைக்கு கொடுக்கற பர்ச்சேஷனம் அப்படின்னு போடுறோம். அதனால சிவோ மா விஷா அப்பிரதாகாய, சிவா மா விஷா மா விஷப்பிரவா, எனக்கு அன்னமே இந்த பசியம் வாட்டம் நீங்க வேண்டும். மா விஷ, இதனால வரக்கூடிய புஷ்டி, இதனால வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் எனக்குள் வந்தாங்கன்னா அப்பிரதாகாய இல்லையா, எனக்கு தகிக்காமல், அப்பிரகாத எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ், எனக்கு கஷ்டங்கள் டென்ஷன் எதுவுமே இல்லாம சதா சர்வகாலமும் எனக்கு ஆகாரம் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிராணனுக்கு பிராணாய ஸ்வாஹா, அப்பேற்பட்ட அந்த பிராணனுக்கு ஸ்வாஹா இதை கொடுக்கிறேன் அப்படின்னு. சத்தாயாமபானே நிவிஷ்டோமிருதம் ஜுஹோமி சிவோ மா விஷா பிரதாகாய. இதே அர்த்தம் தான். ஸ்ரத்தாயாம் பிராணாய ஸ்வாஹா சொல்லும் போது சிவோமா விஷா அப்பிரதாகாயன்னு சொன்னோம். இப்போ அபானாய ஸ்வாஹான்னு சொல்லி சிவோமா அப்பிரதா, அபானத்திலும் தியானத்தில உதானத்துல சமானத்துல எல்லாம் ஸ்ரத்தை வைத்தவனாக நான் இந்த அமிர்தம் போன்ற அன்னத்தை ஹோமம் செய்கிறேன். அன்னமே என்னுடைய பசியை வாட்டத்தை நீக்குங்கள்,
மங்கள வழியோட நீங்கள் எனக்குள் போகுங்கள், எனக்கு சாகா நிலையை கொடுங்கள் அப்படின்னு நம்ம மேலே வேண்டிக் கொண்டு அதுக்கப்புறம் அமிர்தா அபிதா நமசி அப்படின்னு சொல்லி முடிக்கணும் இல்லையா. சரி, சாப்பிடும் போது அவருக்கு சொல்லி வைக்கலாம், நீங்க சாப்பிடுங்க. சத்தாயாமபானே நிவிஷ்டோமுதம் ஜுஹோமி சிவோமா விஷாப்ரதாஹாய அபானாய ஸ்வாஹா. சத்தாயாம் ஞானே நிவிஷ்டோமுதம் ஜுஹோமி சிவாமா விஷாப்ரதாஹாய ஞானாய ஸ்வாஹா. சத்தாயாம் உதானே நிவிஷ்டோமுதம் ஜுஹோமி சிவாமா விஷாப்ரதாஹாய உதானாய ஸ்வாஹா. சத்தாயாம் சமானே நிவிஷ்டோமுதம் ஜுஹோமி சிவோ மா விஷாப்ரதாஹாய சமானாய ஸ்வாஹா. பிரம்மணிம ஆத்மா அமிர்தத்வாய. இப்படி அப்பானிடத்துல பிராணனிடத்துல முதல்ல என்ன சொன்னோம், அப்பா பிராணனிடத்துல முதல்ல அமிர்தோபஸ்தரணமசி அப்படின்னு சொன்னோம். இதுக்கு கீழ் விரிப்பாக ஆகட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால எல்லாருக்கும் நல்ல அன்னமும் நல்ல உணவு உடை ஷெல்டர் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக சொல்ல வந்தோம். அதை சொல்லிட்டு இந்த பிராணன்ல சத்தை வைத்தவனாக இந்த அன்னத்தை ஹோமம் செய்கிறேன் அப்படின்னு 2 பருக்கை எடுத்து பந்தல படாம போட்டுக்கிறேன்னு, அது என்னுடைய பசியினுடைய வாட்டத்தை நீக்கட்டும் மட்டும் இல்ல, மங்களங்களும் உள்ளே போக வேண்டும். நல்லாக ஜீர்ணமாகி நல்ல ஆரோக்கியத்தையும் எந்தெந்த நரம்புகளுக்கு எந்தெந்த நாடிகளுக்கு எந்தெந்த சாப்பாடு போகணுமோ அதெல்லாம் அந்தந்த ரத்தங்கள் வழியாக அந்த நாடிகள் வழியாக போக வேண்டும். இதனால தீர்காயுஷாக இருந்த அமிர்தத்துவம் நல்ல வேதாந்தங்கள்லாம் படிச்சு அந்த பிரம்மத்தோட சாயுஜ்யம் வர வரைக்கும் இது ஹெல்ப் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம பர்ச்சேஷன மந்திரம் சாப்பிடுறோம். பண்ணும்போது நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. அதை இப்படி யோசிச்சு பார்த்தா இந்த வேலை இல்லையா. அதே மாதிரி அபானா யஸ்வாஹா, அதானா அதே மாதிரி தியானா யஸ்வாஹா, உதானா யஸ்வாஹா, சமானா யஸ்வாஹா சொல்லி எல்லாம் இப்படித்தான் அமிர்தமாக இந்த அன்னத்துக்கு ஹோமம் செய்ய, அன்னத்தை ஹோமம் பண்ணிக்கிறேன். ஹோமம்னாக்கா உள்ள இருக்கக்கூடிய ஜாட்டனாகினிக்கு இதை நான் சாப்பிடல, இத ஹோமம் பண்றேன். அப்படி போய் அந்த நெருப்புல எப்படி நம்ம அக்னியில ஹோமம் பண்றோமோ அந்த திரவியத்தை போடுறோமோ அதே மாதிரி நான் இங்க உள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற ஜாட்டர் அக்னி, எரிஞ்சிட்டு இருக்க வைஸ்வானர் அக்னி, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிதா அப்படின்னு பகவான் போறான். நான் தான் எல்லாருடைய வயசுலயும் வைஸ்வானரனா இருக்கான்னு இருக்காரு. கிருஷ்ண பரமாத்மான்னா என்கிட்ட இருக்காரு, என்னுடைய நாதிக்கு கீழே உட்கார்ந்து கேட்கிறாரு என்ன. அதனால அவருக்கு போடும்போது நான் எப்படி சாமிக்கு போடும்போது எவ்வளவு ஜாகிரதையா இருப்பேன். கண்ட அன்னத்தெல்லாம் போடுவேனா, என் மனைவியோ என்னுடைய அம்மாவோ இல்ல இப்படி பண்ணணும், இல்ல நானாவது பண்ணணும், இப்படி கண்டவெல்லாம் பண்ண எண்ணத்தெல்லாம் போடக்கூடாது. வீட்டுல இருக்கிறவா பண்ணி அதை சாப்பிடறதுனால்தான் அதுதான் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்ன்றது இதுல இருந்து தெரியுது. இப்படி போடுகிறேன், இந்த அமிர்தம் போன்ற அன்னத்தை ஹோமம் பண்றேன், இது சிவஹா மங்களத்தை கொடுக்கும். மா விஷா இது உள்ள கொண்டு அப்பிரதாகாய என்னுடைய வாட்டங்களை எல்லாம் இது போக வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரம்மணி ம ஆத்மா பிரம்மணி மே ஆத்மா அமிர்தத்வாய, இந்த பிரம்மத்தில் என்னுடைய ஆத்மாவானது கலந்து அமிர்தத்வாய சாகா நிலையை அடையட்டும் அப்படின்னு அமிர்தமயமான அன்னத்துக்கு நீ என்ன தெரியுமா ஆகணும், போ அமிர்தா பிதா நமசி அப்படின்னு ஜலம் ஊத்துறேன். இப்ப அப்படி மேல போய் அப்படி மூடிடுங்க. பிதான பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அது பேர் பிதான்னு சொல்லு. அமிர்தா பிதா நமசி அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நம்ம உள்ள போட்டோடனே அது அப்படியே போனோடனே அதை நல்லா ஜீரணமாயி இவனுக்கு நல்ல தெம்பை கொடுத்து நல்ல எண்ணங்களை கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணுகிறதுன்றது புரியறது. இந்த பர்ச்சேஷன மந்திரத்தினுடைய தாற்பயமானது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நம்ம 69 இது அணுவாக்கத்தை கிருஷ்ண யஜுர்வேதத்துல தசம பிரபாடகத்துல முடித்திருக்கிறோம். இதற்கு பிறகு உக்க அன்ன அபிமந்திரண மந்திராக நம்ம சாப்பிட்ட அன்னம் இருக்கு இல்லையா, அது நல்லபடி வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக அது போய் கரெக்டா அபானனுக்கு வேலை செய்யணும், தியானனுக்கு வேலை செய்யணும், உதானனுக்கு வேலை செய்யணும். இதுக்காக செய்யப்படக்கூடிய ஹோமங்கள். அதற்கு பிறகு போஜனம் முடிந்த பிறகு நம்மை நாமே நினைத்து அந்த பிரம்மத்தை நினைக்க வேண்டும். இவ்வளவு காரியம் நம்ம பிராமணன் இவ்வளவு வேலைகள் சாப்பாடுன்றது நமக்கு சாதாரண விஷயமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம இங்கிலீஷ் எஜுகேஷன்னால இன்ஃபுளுன்ஸ் ஆகி சாப்பாட்டுக்கெல்லாம் வேல்யூ பசிக்காக சாப்பிடுறோம்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. இப்ப பசிக்காத பரம மங்கள காரியமாக அதை பண்ண அது பகவானுக்கு கொடுக்கிற
ஹோமமாகத்தான் நம்மளுடைய சாப்பாடு இருக்கு இல்லையா. அன்னம்ன்றது நமக்கு மருந்து தான். நமக்கு அன்னமானது என்ஜாய் என்ஜாய் ஃபுட்டு. நமக்கு ஃபுட்டுன்றது ஒரு தேவை. உள்ள இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் நின்னா இருக்கணும், நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்லேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே தவிர அது நமக்கு என்ஜாய்மெண்ட்டுக்காக இல்ல அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு இந்த நாராயணவல்லியின் மூலமாக தெரிகிறது. அடுத்த வாரம் இந்த புத்த அன்ன அபிமந்திரண மந்திரங்கள், போஜனாந்தே ஆத்மானுசந்தானம், அப்புறம் அவயவ அவஸ்தா பிரதானம் இல்லையா. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்கு, மூக்கு, பார்வை, காது, எல்லா உறுப்பு, சூக்ம புரிவு இதெல்லாம் நல்லா வேலை செய்யணுமே. இந்த அன்னத்தை சாப்பிட்டதுனாலதான் நான் கண்ணு தெரியுது, மூக்கு தெரியுது, நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க, எல்லாம் சௌக்கியமா இருக்கோங்க, இதெல்லாம் நல்லா இருக்கணும்னு பகவானுக்கு நன்றியோட டெய்லி பிரார்த்தனை பண்ண வேண்டாமா? அந்த பிரார்த்தனையானது அப்புறம் சொல்ல போறது. அப்புறம் இந்திர சப்தரிஷி சம்பாத மந்திரங்கள், இந்திரனுக்கும் சப்தரிஷிகளுக்கும் இந்த சம்பாத மந்திரங்கள் எல்லாம் வரப்போறது. இதை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி